ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேர்ல்ட் ப்ளஸ் என்டர்டைன்மெண்ட். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இவன் கிஸ் பண்ணதில் ஜோ வர செம ஷாக்கில் நின்றுட்டு இருப்பாளா. இவலாம் ரொம்ப கூலாக இப்போ வேணால் அந்த ரோஸை உன்னால் தூக்கி போட முடிஞ்சால் தூக்கி போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு போயிடுவான். இவளுக்கு என்ன நடந்ததுனே புரியாமல் அப்படியே அமைதியாக நின்றுட்டுருப்பா. இவனும் ரூமுக்கு போயிட்டு என்ன தைரியத்தில் இப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பான். இந்த பக்கம் ஜோமா அந்த ரோஸை பார்த்துட்டு பயங்கரமாக டென்ஷன் ஆகிருப்பா. என்ன அவ்வளோ ஈஸியாக நினச்சிட்டியா, என்னை நீ அவ்வளோ ஈஸியாலாம் கரெக்ட் பண்ண முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோஸை வேறு 2 துண்டாக உடச்சிருவா. திடீர்னு பார்த்தா ஏதோ சத்தம் கேட்க ஆரம்பிச்சிடும். என்னடா சத்தம் இது அப்படின்னு சொல்லிட்டு ஜியானும் கீழே வந்து பார்ப்பான். நீ பார்த்தா இவ கத்தியை ஷார்ப் பண்ணிகிட்டு இருப்பா. ஆஹா, என்னடா இவ இப்படி ஷார்ப் பண்ணிருக்கா, ஏதோ கொலைகளை பண்ண போகிறாளா நம்மள அப்படின்னு சொல்லிட்டு வேறு பயந்துருவான். பயந்துட்டு சைலண்ட்டாக போயிடலான்னு சொல்லிட்டு போவான். நீ பார்த்தா அங்கே இருக்க சேரில் இடிச்சுப்பான். இடித்தோடனே அந்த சத்தம் கேட்டு இவ வேற பார்த்துருவாப்பா. இவளை பார்க்கறதுக்கு வேறு கொலகாரி மாரி இருக்குமா. இவ வேற கூப்பிடுவாளாம். கூப்பிட்டோடனே ஐயோயோ இவ வேற கூப்பிட்றாளே. ஆமாம், எதுக்கு நான் இங்கேருந்தே பேசுகிறேனே சொல்லு அப்படின்ட்டு வேற கேட்பானே. அதெல்லாம் இல்லை, நீங்கள் வா உட்காரு மரியாதையா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு அப்படியே உட்கார வச்சிருவாலும். அப்படியே மாதம் அந்த டேபிள் மேலே உட்காரலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவாள். இவளுக்கு எட்டவே எட்டாது காமெடி பீஸு. சரி இரு நானே உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அங்கே இருக்கிறதெல்லாம் நகர்த்தி வச்சுட்டு இவனும் அப்படியே ஏற்றி விட்டுருவான். பார்த்தா இவளும் உட்காந்துட்டு ஆமாம், உன் மனசில் நீ என்ன நினச்சிட்டு இருக்க, நான் விலகி தானே போனேன், ஏன்டா இப்படி பண்ணேன், உன்னை பேர் நான் சும்மாவே விட மாட்டேன், இன்றைக்கி நைட்டு உன்னை அப்படியே கடிச்சு ஒரு ரத்தத்தெல்லாம் குடிச்சிடுறேன் வேம்பேர் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு வேறு பயங்கரமாக மிரட்டிகிட்டு இருப்பா. இப்போ அதுக்கு மாஸ் பண்ணுறன்ற பேரில் டிஃப்ரெண்ட்டாக காலத்துக்கு போகிறன்ற பேரில் காமெடி வேறு பண்ணுறப்பா. இவனுக்காக ஒரு பாயிண்ட்டு சிரிப்பு வந்துடும். என்னடா சிரிக்கிற, நான் எவ்வளோ சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன், நீ சிரிச்சிட்டு இருக்கியா, இன்றைக்கி நைட்டு பேர் நான் உன்னை என்ன பண்ணுறேன், ஆமாம் என்ன மேலே தூங்கும் போது ஏதாவது பண்ணணும் ட்ரை பண்ணியா என்ன, அவ்வளோதான் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேறு மிரட்ட ஆரம்பிச்சிருவா. நீ எதுவும் கவலைப்படாத, என்னை மிரட்டு, என்னை கொல்ல கூட கொல்ல, அதுக்குன்னு இப்படிலாம் கோணையெல்லாம் படுத்துட்டு இடுப்பு உடச்சிக்காத, கீழே விழுந்து ஒழுங்காக உட்காரு, ஒழுங்காக உட்காந்து என்னை மிரட்ட ஆரம்பி அப்படின்னு வேறு இவன் கலாய்க்க ஆரம்பிச்சிருவான். என்ன கலாய்க்கிறியா, நான் உன்னை என்ன பண்ணுவேன்னு தெரியுமா அப்படின்லாம் வேறு பேசுவாளே. நீ என்னை எதுவும் பண்ண வேணாம், நான் இன்றைக்கி நைட்டு இங்கே தூங்க போகிறதில்ல, நான் வெளில போகிறேன், கவலைப்படாத, நான் உன்னை எதுவும் பண்ணுற ஐடியாலலாம் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவன் கிளம்பிடுவான். ஆனால் இவளா ஒரு மாறியாடு உங்களுக்கு வச்சா இவன் வெளில போகிறானே அப்படின்னு சொல்லிட்டு இவனும் ஸ்டாப் பண்ணிட்டு இல்லை இங்கேயே ஸ்டே பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாள். இவனா பட்டுன்னு திரும்பி இவன் வில்லன் மாதிரி பேச ஆரம்பிச்சிருவான். நீ என்ன நினைக்கிறீங்க, நான் தங்கினா நான் சும்மா இருப்பேன்னு நீ நினைக்கிறியா, ஏதாவது பண்ணிட்டேன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு வேறு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருப்பானா. என்ன பண்ணுவேன் அப்படின்ட்டு வேறு கேட்பாளே. காமெடி பீஸ், நீ போய் உள்ளே தூங்கு, நான் வெளில ஸ்டே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டு கிளம்பிடுவான். இவளும் உள்ளே போயிட்டு தூங்காமல் நல்லா ஜாலியாக அப்படியே படுத்து யோசிச்சுட்டு இருப்பா. திடீர்னு பார்த்தா அந்த ஜீவான் சொன்னது தான் ஞாபகம் வந்துடும். நான் வேறு அக்செப்ட் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாள். ஸோ அது மட்டும் தான் இப்போ மனசில் இப்போ ஓடிட்டு இருக்குமா. இவ்வளோ டக்குன்னு எழுந்துச்சு அந்த அக்ரிமெண்ட்டை வேறு எடுத்து பார்த்துட்டு இருப்பா. சரி, ஜியான் வந்து நம்மளுக்காக இதை ஃப்ரீயாகவே கொடுத்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இதை ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணோன்னு வேறு யோசிச்சுட்டு இருப்பாளா. ஜியான் வேறு வெளில போயிருப்பான்ல. ஸோ வெளில போனால் நடுவில் இந்த விஷப்பூச்சியை வேறு பார்த்துருவான். விஷப்பூச்சியா இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனை நைஸாக பிரெயின் வாஷ் பண்ணணுன்னு வேறு கூப்பிட்டு போயிடுவாங்களா. இவனுமா ஆமாம் என்ன பேசணும் உனக்கு இந்த நேரத்தில் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பானே. இல்லைடா உன் அம்மாவோட மெமோரியலுக்கு போனேன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஆமாம், நீ என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, நானும் வந்திருப்பேன்ல அப்படின்னு சொல்லிட்டு வேறு நல்ல வேஷம் போட ஆரம்பிச்சிருவான். இவனுக்கு ஒன்றுமே புரியாது, என்ன இவன் ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கா அப்படின்ட்டு வேறு பார்த்துட்டு இருப்பானே. பட்டுன்னு இல்லை ஜியான் உங்ககிட்ட இன்னொன்று சொல்லணும், இவ்வளோ நாள் உனக்கு மட்டும் ஃபீலிங்ஸ் இருந்ததில்ல, இப்போ எனக்கும் வந்துடுச்சு அப்படின்ட்டு வேறு சொல்லுவாள். இவனுக்கு ஷாக் மேலே ஷாக்காக இருக்கும். இவனும் ஸ்ட்ரைட்டாக ஈரா கிட்ட கேட்கலான்னு சொல்லிட்டு ஈரா வீட்டுக்கு போயிடுவானே. ஆமாம், நீ என்ன சொல்லி தொலைச்சா, அவன் என்ன ஒரு மாதிரி வித்தியாசமாக பேசுகிறான் என்கிட்ட, ஏதோ ஒன்றா இருக்கலான்றா, ஒன்றா லைஃப்பை லீட் பண்ணலான்றா, எனக்கு ஒன்றும் புரியல, என்ன சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பானே. இவளும் வந்து ஆமாம் நீயும் அங்கிளும் வந்து ஒன்றா பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். பார்த்ததுக்கு நீ அவளுக்காக தானே அந்த வாமன் குசி ரெஸ்டாரண்ட்டே ஓப்பன் பண்ணேன், இப்போ தான் அவளே அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாள். ஸோ அதை விற்றுட்டு ஒழுங்காக அவள் கூடயே போயிட்டு சியூலில் செட்டில் ஆகிடேன் அப்படின்ட்டு வேறு சொல்லுவாள். ஓஹோ, இதுதான் ரீசனா அவன் என்கிட்ட இப்படி பேசுகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவனும் பயங்கர கடுப்பாயிடுவான். இந்த பக்கம் ஜோவா பயங்கரமாக கால்குலேட் பண்ணிகிட்டு இருப்பாச்சா, ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும் எவ்வளோ காசு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பர்ஸாக பார்த்தோன்னே என்னது இவ்வளோ காசு தேவைப்படுதா, ஆனால் நம்ம ஜியான் வந்து இவ்வளோ பெரிய ரெஸ்டாரண்ட்டே எனக்கு இந்த ஒரு சின்ன கான்ட்ராக்ட்டுக்காக ஃப்ரீயாகவே கொடுத்துட்ருக்கான். சரி இதெல்லாம் அநியாயம், ஃபஸ்ட்டு இதை கேன்சல் பண்ணோம், அதுதான் அவனுக்கும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு வேறு யோசிச்சுட்டு இருப்பா. மார்னிங் பார்த்தா மேயர் வந்துட்டு அந்த ஆன்ட்டி வேறு விட்டுட்டு போகிறேன்னு சொன்னாங்களே ரெஸ்டாரண்ட், அதை பற்றி வேறு சொல்லிட்டு இருப்பாரு. நீ காசை பற்றிலாம் கவலைப்படாத, லேட்டாக கூட கூடு அப்படின்னு வேறு சொல்லுவாராம். இவனும் சரி ஓகே, நான் ஜியான் கிட்ட எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு நான் உங்ககிட்ட நெக்ஸ்ட் மந்த் ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன் அப்படின்ட்டு வேறு சொல்லுவாள். இதை வேறு சான் வேறு ஒட்டுக்கிட்டு செம்ம ஷாக் ஆகிடுவான். என்னது போறியா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சைடு பார்த்தா இவங்க 3 பேரும் அவங்க அம்மாவோட மெமோரியலுக்காக பயங்கரமாக ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. சரி நம்மளுக்கு வேறு அப்பாவாக இருந்தாலும் நம்ம அம்மா நம்மளெல்லாம் ஒன்றாவே வளர்த்துருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவ வேறு பயங்கரமாக சென்டிமெண்ட்டாக பேசிகிட்டு இருப்பாளா. உடனே ஜங்கு ஆமாம் நீ என்ன சிவல் போறியா இல்லை இங்கேயே செட்டில் ஆகணும்னு பிளான் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பானே. ஆமாம் நீங்கள் 2 பேருமே நல்லா இல்லை, உங்களை விட்டு எப்பட்றா போக முடியும் அப்படின்ட்டு வேறு சொல்லுவாள். உன்னை வேறு அந்த பொண்ணு ஏமாற்றிட்டு போயிட்டா, நீ ஏன் லோ ஃபெயிலியரில் சுற்றின்னு இருக்க அப்படின்னு சொன்னோடனே, என்னது லோ ஃபெயிலியரா, இன்னொரு பொண்ணு கைட்டு விட்டுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டவுடனே இவனுக்கு செம்ம கடுப்பாயிடும். நீ மட்டும் என்ன உங்கள் ரெஸ்டாரண்ட்டை குவிட் பண்ணிட்டு ஜோ விட்டு வந்துடுவியா அப்படின்னோடனே, இல்லை முடியாது, நான் இங்கே வந்ததுக்கு ஒரே ஒரு ரீசன் தான்,
பெரியவங்கள மதிக்கணும் பத்தாததுக்கு நான் ஒன்றும் சொல்லணும்னு நினைக்கிறேன். நேற்று நான் சமாதிக்கு போனேன். அங்கே பார்த்தா ஆல்ரெடி பொக்கேலாம் இருந்தது. அநேகமாக அது என் அப்பாவாக தான் இருக்கும் போல். ஏதாவது பிரச்சனை வரதுக்கு முன்னாடி இதை சொல்லிடணும்னு சொல்லிட்டு தான் உங்ககிட்ட சொன்னேன். நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு போயிடுவான். இவங்க 2 பேருமா ச்சே அவர் ஒரு கொலைகாரன்னு சொல்லிட்டு இவனுக்கு தெரிஞ்சால் இவன் ரொம்ப ஃபீல் பண்ணுவான். இவன் எப்படி அப்பான்னு சொல்லிட்டு ஏற்றுப்பான் அப்படின்னு வேற ஜங்கு ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருப்பான். ஆமாம், அந்த செத்து போனார் அவரோட ஒய்ஃபு தானே அங்கே இருக்கிற யங் லேடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேற இவ வேற கேட்டு இருப்பாளே. ஆமாம் ஆமாம், அவள் ரொம்ப கஷ்டமான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருப்பாள் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு வேறு அப்படியே ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருப்பான். இந்த பக்கம் கிம்முக்கா உடம்பு சரியில்லாமல் இருக்கும். அந்த ஆன்ட்டி வந்து தொட்டு பார்ப்பாங்களே, பார்த்தா உடம்பு நெருப்பாக கொதிக்கும். வா டாக்டர்கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்களே. இல்லை நான் வரல, எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கணும்னு தோணுது. ஸோ நான் இன்றைக்கி டைவுக்கு கூட வரல, நான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன், அதுவே சரியாக போயிடும். நான் ஏதோ கடல்லேருந்து எனக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு பொருளை எடுத்துகிட்டு போகலாம், அதனால தான் அந்த கடவுள் என்னை தண்டிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருப்பாங்க. இங்கே கட் பண்ணால் ரெஸ்டாரண்ட்டை தான் காட்டுறாங்க. ரெஸ்டாரண்ட்லேயே சானுக்கு மனசே கேட்காது. ஜோ ஏன் போகிற, ரெஸ்டாரண்ட்டு போறியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வேறு ரொம்ப பாவமாக கேட்டிருப்பானே. இவளுக்காக ஒரு மாதிரி ஆகிடும். இல்லைடா சான் உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஜீவான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து சொன்னான். சரி அதனால தான் நானே இங்கேருந்து போகலான்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருக்கேன் அப்படின்னோடனே, என்னது ஜீவான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டாளா அவளோட மைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் ஷாக் ஆகிடுவான். ஆமாண்டா, இப்போ இவனும் வந்து இந்த வாமன் குசி ரெஸ்டாரண்ட்டை வந்து காலி பண்ணிவிட்டு சியோல்லே போய் செட்டில் ஆகிடுவான் அவளோட. ஸோ இதுக்கப்புறம் நம்ம எதுக்கு இங்கே அன்கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த டிசைட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது ஒருத்தவங்க உள்ளே வந்துடுவாங்க. அதை பார்த்தோன்னே சரி கஸ்டமர் வந்துட்டாங்க போலன்னு சொல்லிட்டு இவ்வளோ போய் ரிசீவ் பண்ணுவாளே. அவங்களாம் ஒரு மாதிரி சென்டிமெண்ட்டாடியே பார்த்துட்டு இருப்பாங்க எமோஷ்னலாக. இவளுக்கு ஒன்றுமே புரியாது. ஆமாம் யார் நீங்கள் அப்படின்னு கேட்டோடனே நான் தான் உன்னோட அம்மா அப்படின்னு சொன்னோடனே இவளுக்கு செம்ம ஷாக் ஆகிடும். சானுக்கும் என்னது அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிடுவான். இவ்வளோ நீ ரொம்ப வளர்ந்துட்டல்ல, உன்னை பார்த்து எத்தனை வருஷம் ஆகுது, என்னை மன்னிச்சிரு இவ்வளோ நாள் நான் வராதுக்குன்னு வேறு அவங்க பாட்டு அப்படியே பேசிகிட்டு இருப்பாங்க. சானா வெளியவே நின்றுட்டு இருப்பான் இதை ஜியான் கிட்ட சொல்லணும்னு. ஜியானும் வந்தோடனே ஏன்டா வெளில நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பானே. டேய் உனக்கு தெரியுமா உள்ள என்ன தெரியுமா நடந்தது அப்படின்னோடனே, என்ன திருப்பி அவன் கோச்சிட்டு போயிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு வேறு இவன் கேட்பானே. டேய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஜோவோட அம்மா வந்துட்டாங்கடா. உள்ளே வந்தோடனே பயங்கரமாக அழுது அவகிட்ட மன்னிப்பு கேட்டு இருந்தாங்க. இவ வேற உள்ளே உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கா, போய் பேசு அப்படின்னு வேறு சொல்லுவானே. இவனும் உள்ளே போனே, நான் எல்லாமே கேள்விப்பட்டேன், உங்கள் அம்மா வந்தாங்களாமே, இவங்க தான் ஒரு ரியல் அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பானே. ஆமாண்டா இவங்க தான் ரியல் அம்மாவாக இருக்க முடியும், ஏன்னா அவங்க ஒரு ஃபோட்டோ கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ வேறு எடுத்து காட்டுவா. இதுதான் என் அப்பா, இதுதான் நான், இவங்க தான் இப்போ வந்தாங்க, இவங்க தான் இப்போ என் அம்மாவாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வேறு சொல்லுவாள். அவங்க வேறு ஃபாரின்லேருந்து வந்திருக்காங்க, பார்க்கவே தெரியுது நல்லா ரிச்சான பர்சன் அப்படின்னு சொன்ன உடனே இவன் ஜியானோ ஓ அப்படியா ரிச்சா அவங்க அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஷாக் ஆகி கேட்பானே. இவ்வளோ உங்கள் அம்மா அளவுக்குலாம் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு வேறு ரொம்ப பாவமாக சொல்லிட்டுருப்போம். நெக்ஸ்ட் டே பார்த்தா இவங்க 2 பேரும் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. உங்கள் அம்மாவும் ரொம்ப பாவமாக, உன் நம்பரே என்கிட்ட இல்லை, உன் ரெஸ்டாரண்ட் நம்பர் தான் என்கிட்ட இருக்குது, உன் நம்பர் எனக்கு தெரியா கூட, அவன் ஃபோனை நான் என் நம்பரை சேவ் பண்ணிட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பாங்க. இவ்வளோ ஃபோனை கொடுத்துருவாளா, அவ்வளோ அவங்களோட நம்பரை வந்து அதில் சேவ் பண்ணுவாங்க. சேவ் பண்ணிட்டு இப்போ கிட்ட கொடுப்பாங்க பாருங்கள். இவளும் பார்த்துட்டு ஆமாம் இன்னும் லாஸ்ட்டு 4 டிஜிட் என் டேட் ஆஃப் பர்த் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாள். ஆமாம் அது உன் டேட் ஆஃப் பர்த் தான், நான் வந்து உன் ஞாபகார்த்தமாக இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு தான் அதை வச்சுருக்கேன், மறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிருப்பாங்க. ஆமாம் இப்போ உன் பர்த்டேக்கு சீவீட் சூப் குடிச்சிட்ருக்கியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வர ரொம்ப ஃபீலிங்கோடு பேசிகிட்டு இருப்பாங்களா. இவளுக்காக ஒரு மாதிரி ஆகிடும். சரி ஓகே நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க, இந்தாங்க சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு இவ்வளோ சாப்பாடு கொடுத்துட்ருப்பான் அவங்களுக்கு. இந்த பக்கம் ரெஸ்டாரண்ட்டை தான் காட்டுறாங்க. சானு உட்காந்து ஜோவும் மேயரும் பேசுனா எல்லாத்தையும் வேறு சொல்கிறான். டே அவங்க 2 பேரும் சேர்ந்து ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட் வாங்கணும்னு பிளான் பண்ணிருக்காங்க. இப்போ அதுக்கு ஜோ வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டை விட்டு போகிறாடா அப்படின்னு வேறு சொல்லுவானா. என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு இவன் வேறு ஷாக் ஆகும். ஆமாம் பார்த்ததுக்கு இப்போ அவங்க அம்மா வேறு வந்துட்டாங்க, அவங்க வேறு பணக்காரங்களாக இருக்காங்க, ஸோ இவ வாழ்க்கை பெற ஒரே நாளில் மாறிடுச்சு அப்படின்ட்டு வேறு இவன் பேசிகிட்டு இருப்போம். இந்த பக்கம் பார்த்தா இவங்க 2 பேரும் சீரியஸாக உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஜோவோட அம்மாவுமா ஆமாம் நீ அந்த ரெஸ்டாரண்ட்டோட ஓனர் கிடையாதுல்ல, உன்னோட டெபாசிட்டை வாங்கிட்டு அப்போ வெளில வந்துரு, நான் உனக்கு எக்ஸ்ட்ரா காசு போட்டு ஒரு புது ரெஸ்டாரண்ட் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களே. இவ்வளோ என்னது புது ரெஸ்டாரண்ட் எனக்கு வாங்கி தரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வாயை புழக்க ஆரம்பிச்சிருவா. அவங்களுக்கும் கால் வந்துருமா, சரி நான் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வெளில போயிடுவாங்க. இவளாக கையை வச்சு சும்மா இல்லாமல் டேபிள் மேலே தண்ணியை ஊற்றிடுவா. பார்த்தா அவங்க பர்ஸ் மேலெலாம் தண்ணி போட்டுரும். சரி ஓகே துடைப்போன்னு சொல்லிட்டு எடுத்து துடைப்பாளே. பார்த்தா உள்ளே இவளோட ஃபோட்டோ இருக்கும், ஃபேமிலி ஃபோட்டோ. அதை பார்த்தோன்னே இவளுக்காக பயங்கர சந்தோஷமாயிடும். எவ்வளோ பாசக்காரங்களாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து அப்படியே பார்த்துட்டு இருப்பா. இவங்களா வெளில போயிட்டு யார்கிட்டயோ பயங்கர சீரியஸாக பேசிகிட்டு இருப்பாங்க. இங்கே எல்லாமே நல்லா தான் போயிட்டுருக்கு, எனக்கு கொஞ்ச நாள் டைம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜியானா ஜோவை பற்றியே யோசிச்சு ரொம்ப ஃபீல் பண்ணி உட்காந்துட்டு இருப்பான். இந்த நேரம்னு பார்த்து கரெக்டாக இந்த விஷப்பூச்சி வந்துடும். எங்கள் பேர் என்கிட்ட கான்சர்ட்டுக்கான டிக்கெட்ஸ் இருக்குது, என்ன பார்த்ததுக்கு சியோலுக்கும் டிக்கெட் புக் பண்ணிட்டேன், நீ ஒன்றும் இல்லை என் கூட மட்டும் வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு கூடுவாள். இல்லை என்னால் வர முடியாது, இப்போ பிஸ்னஸ் டைம் வேறு, ஜோவியும் சானியும் தனியாக விட்டுலாம் என்னால் வர முடியாது, நீ வேணா போயிட்டு வா அப்படின்னு வேறு மூஞ்ச
மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிடுவான். ஆமாம், நீ எதுக்கு இப்போ இப்படியெல்லாம் பேசுகிற? இந்த ரெஸ்டாரண்ட் தான் நீ மூடிட்ட போறியே, இந்த ரெஸ்டாரண்ட் எப்படி போனால் உனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு வேற இவன் சொல்லுவாள். இன்னும் நான் அந்த மாதிரி முடிவு பண்ணல, நீ ஏன் எதுவும் முடிவு பண்ணிக்காதுன்னு வேற இவன் டென்ஷன் ஆக ஆரம்பிச்சிருவான். பத்தாதுக்கு நீ இப்படி பிஹேவ் பண்ணுறதுக்கு என்ன ரீசன் சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். நான் வந்து என் அங்கிளோட சேர்ந்து அந்த பிஸ்னஸை பண்ண போகிறதில்ல. ஸோ நீ பாட்டு ஏதோ ஒன்று இமேஜின் பண்ணிட்டு என்கிட்ட பழகாது அப்படின்னு வேற சொல்லிடுவானா. இல்லை நான் அதுக்காகலாம் ஒன்றும் பழகலைன்னு பச்சையாக நடிக்க ஆரம்பிச்சிடும் இவன் வேறு. நான் வேணா உன்னை ஃபோர்ஸ் பண்ண விரும்பல, உனக்கு பிடிச்சதை நீ பண்ணு, ஆனால் இந்த ரெஸ்டாரண்ட்டை மட்டும் தயவு செய்து வித்துரு. இந்த ஜோ கூடயே தான் நீ இருக்க போறியா, நான் அவளுக்கு வேறு இந்த ரெஸ்டாரண்ட்டை லென் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பாள். ஆமாப்பா, நான் வேறு யோசிச்சுட்ருக்கேன், இந்த ரெஸ்டாரண்ட் அவளுக்கே கொடுத்துடலாமா, இங்கேயே இருக்கலாமான்னு வேறு யோசிச்சுட்ருக்கேன். ஜோ என்ன சொல்ல போகிறான் தான் நான் வெயிட் பண்ணுறேன். இப்போ நீ கிளம்புன்னு வேறு மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிவிடுவான். இங்கே கட் பண்ணால் ஜோவியோ மேயரையும் தான் காட்டுறாங்க. ஜோவா, மேயர் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, என் அம்மா என்னை தேடி திரும்பி வந்துட்டாங்க. பத்தாதுக்கு அவங்க வேறு ரிச்சு, எனக்கு அந்த ரெஸ்டாரண்ட் வாங்குறதுக்கு அவங்களே காசு தரேன்னு வேறு சொல்லிட்டாங்க. நான் கண்டிப்பாக நெக்ஸ்ட் மந்த்து நான் அந்த ரெஸ்டாரண்ட் வாங்கிக்கிறேன் அப்படின்னு வேறு ரொம்ப எக்ஸைட்டடாக சொல்கிறப்பா. இதை பார்த்தோன்னே மேயருக்கா செம்ம ஹாப்பி ஆகிடும். நல்ல விஷயம், உங்கள் அம்மா வந்து உன்னை தேடி திரும்பி வந்துட்டாங்களே, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்காக ரொம்ப சந்தோஷப்படுவார். இவளுமா, நான் உன்னை இதை ஜியான் கிட்ட சொல்ல, பட் ஆனால் அவங்ககிட்ட சொன்னால் அவனும் கொஞ்சம் சந்தோஷப்படுவான் அப்படின்ட்டு வேறு சொல்லிட்டுருப்பா. இங்கே கட் பண்ணால் ரெஸ்டாரண்ட்டை தான் காட்டுறாங்க. ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்த உடனே ஜியான் கிட்ட வந்துட்டு, டே ஜியான், என் அம்மா வேறு வந்துட்டாங்க உனக்கு தெரியும்ல, ஸோ அவங்க வேறு எனக்கு காசு போட்டு வேறு ஒரு ரெஸ்டாரண்ட் வாங்கி தரேன்னு சொன்னாங்க. ஸோ கொஞ்சம் அந்த டெபாசிட் அமௌண்ட்டை மட்டும் திருப்பி கொடுக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாளே. இவனுக்கா செம்ம டென்ஷன் ஆகிடும். இன்னும் நீ ரெஸ்டாரண்ட்டே பார்க்கல, அதுக்குள்ளே என்கிட்ட காசு கேட்க வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு வேறு இவன் டென்ஷன் ஆகும். அதெல்லாம் இல்லை, ஆல்மோஸ்ட் டன்னு, நீ கொடுத்தனா நான் போயிட்டு அட்வான்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பாளே. உனக்கு இன்னும் போகிறதுக்கு இடமே இல்லை, அதுக்குள்ளே நீ வந்து இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்க, எனக்கு உன் மேலே ரொம்ப அக்கறை இருக்குது, உன்னா மாதிரிலாம் கிடையாது. அவனா சொல்லுவா பலூன்ஸு ஃபீலிங்ஸ்னு, இப்போ எங்கே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேறு இவனும் மூஞ்சால் அடித்த மாதிரி கேட்பானா. அதெல்லாம் இருக்குடா, அதெல்லாம் ஒரு ஓரமாக இருக்கட்டும், நீ என்ன பண்ண, அந்த அமௌண்ட்டை மட்டும் கொஞ்சம் மேக்ஸிமம் ஸ்பீடாக கொடுக்குற மாதிரி பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காசு விஷயத்துலேயே கராராக இருப்பா. அதை பார்த்தோன்னே இவனுக்கா செம்ம டென்ஷனாக. இங்கே கட் பண்ணால் மேயரை தான் கட்டுவாங்க. மேயர் வந்து ஸ்பான்சர்ஷிப் மீட்டிங்காக கிம்மை இன்வைட் பண்ண வந்திருப்பார். பார்த்தா இவங்களுக்கு உடம்பே சரியில்லாமல் இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு சரி ஓகே, உங்களுக்கு உடம்பு சரியில்லை, மீட்டிங்கை நாங்களே பார்த்துக்குறோம், நீங்கள் ரெஸ்ட் எடுங்கன்னு வேறு சொல்லுவார். இல்லை இது என்னோட வேலை தான், ஸோ என்னால் மேனேஜ் பண்ணிக்க முடியும், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிம்மை வந்து ரெடி ஆகிட்டு கூட போவாங்க. பார்த்தா இவங்களுக்கு இரும்பு தாங்கவே முடியாது, இரும்பிகிட்டே இருப்பாங்க. உடனே மேயர் பார்த்துட்டு, நீங்கள் வேணால் ஹாஸ்பிட்டல் போகிறீங்களா, நான் மீட்டிங்கை நானே பார்த்துக்குறேன், உங்களால் சுத்தமாக முடியல அப்படின்னு வேறு சொல்லுவார். இல்லை நீங்கள் போங்க, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள ரெஸ்ட் ரூம் போகலான்னு போவாங்களே. பார்த்தா நடுவில் ஜங்கு வந்துடுவான். இவங்க வேறு ஜங்கு கண்ணில் மாட்டிப்பாங்களா. ஆமாம், நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு, நான் உன்னை இங்கே வரவே சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு இவன் வேறு சொல்லுவானே. இல்லை நான் உங்களை பார்க்கலாம் ஒன்றும் வரல, ஸ்பான்சர்ஷிப் மீட்டிங்கு, ஸோ அதுக்காக தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாம் சமாளிப்பாங்களே. இல்லை உன்னை யார் வர சொன்னேன், அப்படி இருந்தாலும் நான் வந்து உன்னை இன்வைட் பண்ணலையே, உன் டீமை தானே பண்ணேன், நீ வராமல் வேறு யாரையாவது அனுப்ப சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு வேறு பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிருவான். இல்லை இது என்னோடய வேலை தான், ஸோ நான் தான் வரணும், நான் ஒன்றும் பர்சனலாக உங்கள் பார்க்கலாம் ஒன்றும் வரலன்னு சொல்லிட்டு இவங்களும் எவ்வளவோ சொல்லுவாங்களே. ஆனால் இதுக்கு மேலே நீங்கள் வந்தாலாம் நான் இந்த ஸ்பான்சர்ஷிப்பை கேன்சல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிருவான். உடனே இவங்களுக்காக இரும்பல் அதிகமாகிடும். அதை பார்த்தோன்னே சரி ஓகே, நான் இனி வரமாட்டேன்னு சொல்லிட்டு அவங்களும் போயிடுவாங்களே. இவங்க இரும்புறதை பார்த்துட்டு இவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேறு யோசிச்சுட்டு இருப்பான். இங்கே பார்த்தா மீட்டிங்கும் ஆரம்பிச்சிடும். இவனும் வந்து அப்படியே கதவை திறந்துட்டு அப்படியே எட்டி பார்த்துட்டு இருப்பான். இவங்களாம் குளிர் தாங்க முடியாமல் பார்த்ததுக்கு இரும்பலும் அதிகமாகிடுமா. ஸோ இரும்பிகிட்டே இருப்பாங்க. இவனுக்காக மனசே கேட்காது. சரி இவங்களும் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு சரி ஓகே, ஏர் கண்டிஷனர் ஆஃப் பண்ணிட்டு உள்ளே ஹெர்பல் டீயை கொண்டு போய் கொடுக்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அவன் செக்ரட்டரி கிட்ட சொல்லுவானே. அவன் செக்ரட்டரியும், பாஸ் வெளில செம்ம வெயில் அடிக்குது, இதில் போய் கண்டிஷனர் ஆஃப் பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே, சொன்னதை மட்டும் பண்ணு, ஆஃப் பண்ணிவிட்டு உள்ளே ஹெர்பல் டீ கொண்டு போக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வேறு மூஞ்சல் அடித்த மாதிரி சொல்லிவிடுவோம். ஜங்கு சொன்ன மாதிரி உள்ளே எல்லாருக்கும் ஹெர்பல் டீ வேறு கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்களா. அந்த செக்ரட்டரியும் டென்ஷனாகி அடிக்கிற வெயிலில் சூடாக டீயா அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஷாக் ஆகுமே. இல்லை பாஸ் தான் கொடுக்க சொன்னார் எல்லாருக்கும் ஹெர்பல் டீன்னு வேறு அந்த மெய்டு சொல்லிடுவாங்க. உடனே கிம்முக்குச்சே நமக்காக தானா அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஃபீல் பண்ணி உட்காந்துட்டு இருப்பாங்க. இங்கே கட் பண்ண ரெஸ்டாரண்ட்டாக தான் காட்டுறாங்க. ஜியான் காலங்கத்தில் நான் சிவல் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்லுவானே. சானு செம்ம டென்ஷன் ஆகிடுவான். டே இன்னைக்கு எவ்வளோ ரிசர்வேஷன் இருக்குது தெரியுமா, நீ பாட்டு போயிடுற அப்படின்ன உடனே எல்லா ரிசர்வேஷனையும் அப்படியே ஆஸ் யூஷுவல் கேன்சல் பண்ணு, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்லுவானே. டே நீ இப்படிலாம் பேசுகிறாலே கிடையாது, ஏன் இப்படி பேசுகிறேன், என்னாச்சு உனக்கு அப்படின்னோடனே, இல்லை நான் திரும்பி வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவன் பாட்டு போயிடுவான். இவன் போகிற வழியில் ஜோவோட அம்மா வந்து யார்கிட்டயோ நின்று பயங்கர ஆஷா கத்திக்கிட்டு இருப்பாங்க. ஆமாம் இவங்க ஜோவோட அம்மா தானே, இவங்க நம்ம ஜங்கோட ரெசார்ட்டில் தானே ஸ்டே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு சான் சொன்னான். இவங்க என்ன இந்த ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருக்காங்க, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவன் வேறு திருட்டு முடி முடிச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பான். சரி ஓகே நம்மளே கிராஸ் செக் பண்ணலான்னு சொல்லிட்டு ரெசார்ட்டுக்கும் போயிடுவாங்க. இருக்கிற கெஸ்ட் லிஸ்ட்டையும் எடுத்து இவன் பாட்டு செக் பண்ண ஆரம்பிச்சிருவான். பார்த்தா இவங்க பேரில் எந்த ஒரு ரிசர்வேஷனுமே இருக்காது. இவனுக்கு ஒன்றுமே புரியாது. பார்த்தா அந்த டைமுன்னு பார்த்து அந்த விஷப்பூச்சியும் வந்துடும். ஆமாம் நான் ரெஸ்டாரண்ட்டுக்கு கால் பண்ணேன், நீ சிவில் போகிறாங்கன்னு சொன்னாங்க, ஆமாம் என் கூட போகிறதுக்கு தான் ரெடியாகி வந்திருக்கேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வேறு கேட்பாளே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நான் அதை பற்றின டீட்டெயில்ஸ் கேதர் பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் பாட்டு போயிடுவான். இவளுக்கு ஒன்றுமே புரியாது. ஆமாம் இவனுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் செக்ரட்டரி கிட்ட கேட்பானே.
இல்லை ஏதோ டீட்டெயில்ஸ் கேட்க வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் சமாளிச்சிருவார். இங்கே கட் பண்ணால் ஜோட வீட்டை தான் காட்டுவாங்க. அவங்க அம்மா வேறு இந்த வீட்டை விற்கணும்னு சொல்லிட்டு வேறு வந்திருப்பாங்களே, பார்த்ததுக்கு அந்த புரோக்கர் அங்கிளையும் வேறு கூப்பிட்டுருப்பாங்க. அவரா இதுதாம்மா என் கார்டுன்னு சொல்லிட்டு கொடுப்பாரு. பார்த்தா இவருக்கு இந்த ஆண்டி எங்கேயோ பார்த்தா மாதிரியே இருக்கும். அவங்களுக்கும் ஏய் உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஷாக் ஆவாங்களே. பார்த்தா இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு. 30 வருஷம் ஆச்சு உன்னை பார்த்து, 30 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தியோ அப்படியே தான் இருக்க இன்னும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆண்டியும் பயங்கரமாக பேசிகிட்டு இருப்பாங்களே. பத்தாதுக்குச்சு அந்த ஆக்சிடென்ட் மட்டும் நடக்காமல் இருந்ததுன்னா நானும் என் ஹஸ்பண்டும் இங்கேயே செட்டில் ஆகிருப்போம். இப்போ பார்த்தா நான் வேறு ஒரு ஊருக்கு போயிட்டு இப்போ எங்கள் 2 பேருக்கும் டிவோர்ஸ் ஆகி எங்களுக்கு ஒரு பெண் குழந்தை தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருப்பாங்களே. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இவரும் ரொம்ப பாவமாக கதை கேட்டுன்னு இருப்பார். இங்கே கட் பண்ணால் நம்ம ஹீராவை தான் காட்டுறாங்க. ஹீராவா அந்த நாவலிஸ்ட் கிட்ட ஆமாம் இதுதான் ஜியோனோட அப்பாவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாள். இல்லை இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது வந்து அவரோட அப்பா கிடையாது, இந்த ஃபோட்டோவை எடுத்தாங்க பாருங்கள் அவங்க தான் வந்து ஜியோனோட அப்பா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஷாக்கான ஒரு நியூஸை வேறு சொல்லுவாங்க. இங்கே கட் பண்ணால் ஜியானை தான் காட்டுவாங்க. ஜியானா ரெஸ்டாரண்ட்டுக்கு வருவானே, பார்த்தா உட்காந்து சமைச்சிட்டு இருப்பா. ஆமாம் என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வேற கேட்பானே. நான் சமைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் யாருக்காக, கூட்டமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வேற இவன் கலாய்ப்பானே. நான் வேறு யாருக்காகவும் சமைக்கல, உனக்காக தான் சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாள். இவனுக்காக சமோஷாக ஆகிடும். உனக்கு சமைக்கவே தெரியாது, என்ன சமைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வேற இவன் பாட்டு செக் பண்ணுவானே. இவ்வளோ நாள் நீ எனக்கு சமைச்சு கொடுத்தரல, அதெல்லாம் பார்த்து கற்றுக்கிட்டு தான் நானே ஒரு டிஷ்ஷு ட்ரை பண்ணியிருக்கேன், வேணா சாப்பிட்றியா அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ ஒரு பவுலில் எடுத்துகிட்டு வந்து வச்சுருவா. பார்க்க தாண்டா அது கொஞ்சம் கன்றாவியாக இருக்கும், பட் ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், நீ வேணா சாப்பிட்டு பாரு, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த சூப் அப்படின்னு சொல்லிட்டு வேற பயங்கரமாக மார்க்கெட்டிங் பண்ணிருப்பான் அந்த சூப்புக்கு. இவனுக்கா என்னை வச்சு டெஸ்ட் பண்ணுறல அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து ஒரு ஸ்பூன் வாயில் வைப்பானே, கன்றாவியாக இருக்கும். ரொம்ப கேவலமாக இருக்குது, தயவு செய்து சொல்கிறோம் வாழ்நாளில் இதுக்கப்புறம் சமைக்கவே சமைக்காது. அப்படி சமைக்கணும்னு நினச்சேன்னா என்னை தவிர வேறு யாருக்கும் சமைக்காதுன்னு வேறு சொல்லுவானா. ஆமாம் நான் உனக்காக மட்டும்தான் சமைப்பேன், வேறு யாருக்காகவும் சமைக்க மாட்டேன், ஏன்னா எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்ல அப்படின்னு வேறு சொல்லுவாங்களாம். இவனுக்காக ஒரு மாதிரி டச்சிங்காக போயிடும். சரி ஓகே கவலைப்படாத, இது எவ்வளோ கேவலமாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் உனக்காக நானே இதை சாப்பிட்றேன், ஆனால் ஏதாவது கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக வையேன் அப்படின்னு சொன்னோடனே இவ்வளோ ஏதோ ஒரு பீஸ் எடுத்து வைப்பா. சரி ஓகே இப்போ நான் இது சாப்பிட்ற மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனை எடுத்து வாயில் வைப்பானே. ஆனால் அப்போவும் அப்படியே தான் இருக்கும். சரி ஓகே சாப்பிட்டு தொலைகிறேன்னு இவனும் ஃபுல்லாக சாப்பிட்டு ரெஸ்ட் ரூம்லாம் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு மேலே படுக்கலாம்னு சொல்லிட்டு போவானே. இவளாம் அந்த ஃபோட்டோ வச்சு ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருப்பா. ஸோ இதோட இந்த எபிசோடு முடியுது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். அன்டில் தென் பை.